சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை தயாரித்த ஹீரோ முதலமைச்சர் தமிழ் மொழிக்கு ஏன் எந்த அதிகாரமும் வழங்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சுமன். சுமன், விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. அதாவது தென்சென்னை பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட துறைப்பாக்கம், பெருங்குடி கல்லுக்குட்டை பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு ஆதரவாக மத்திய தரைவழி போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் வி.கே. சிங்கும், பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயண் திருப்பதி உள்ளிட்டோரும் பிரச்சார பரப்புரை மேற்கொண்டனர். தொடர்ந்து பிரச்சாரத்தில் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆளுயர தாமரை மலர்கள் கொண்ட மாலை அணிவித்தும் பெண்கள் மலர் தூவியும் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்த பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாஜக தேர்தல் அறிக்கையில் தமிழ் வளர்ச்சி உலகம் முழுவதும் திருவள்ளுவர் மையங்கள் உள்ளிட்டவை உள்ளது, மிக மகிழ்ச்சி, அதில் ஒன்றுமில்லை என்று எப்படி காங்கிரசும் திமுகவும் சொல்லி வருகிறது என்றும், தமிழை வளர்க்கிறோம் என்று சொல்லும் திமுக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் அவர்கள் சொல்லிதான் தயாரித்ததாக சொல்கிறார்கள். ஆனால் அதில் தமிழ் மொழிக்கான எந்த ஒரு அங்கீகாரமும் பெற்றுத்தரவில்லை. பிரதமர் மோடி தொடர்ந்து இந்தியாவிற்கே தமிழ் மொழியில் முக்கிய முன்னேற்றம் அங்கீகாரம் அளித்து வருவதாக தேர்தலில் அறிவித்துள்ளார். தொடர்ந்து பிரதமர் மோடி தமிழ் மொழிக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து வருகிறார். இந்த தேர்தல் அறிக்கையானது 15 லட்சம் மக்களிடம் ஆலோசனை பெற்ற பின்னரே இந்த தேர்தல் அறிக்கையானது வெளியிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து கடுமையாக காங்கிரஸை தாக்கினார். ரோட் ஷோ மூலம் ஒன்றை சந்தித்து முடிகிறது. ஆனால் அடுக்குமாடி குடியிருப்பை சார்ந்தவர்கள் இந்த பகுதியில் சிலரை சந்திக்க முடியவில்லை என்பதால் அவர்களுக்காக ஒரு ஜூம் மீட்டிங்கை ஏற்பாடு செய்திருந்தனர். அந்த ஜூம் மீட்டிங்கில் பல ஆபாசமான படங்கள் அனுப்பியதால் தொடர்ந்து அந்த ஜூம் மீட்டிங்கை ரத்து செய்தேன். இது குறித்து இதை வன்மையாக கண்டிக்கிறேன் என்றும், தொடர்ந்து இது குறித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி சுமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.